கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். அவன் மனைவி அவன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியைப் போலிருப்பாள். கர்த்தர் சீயோனிலிருந்து அவனை ஆசீர்வதிப்பார். அவன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையை கண்டடைவான். நீ தேவனுக்கு முன்பாக பொய்யின்றி உண்மை உள்ளவனாயிரு. கோபம், மூர்க்கத்தனம், சண்டையின்றி சமாதானத்துடன் வாழ்ந்திட பழகு. உன் செய்கையால் பிறருக்கு ஏற்படும் மன உளைச்சலுக்கு நீ ஆளாகாமல் உதாரணமாக வாழ்ந்திடு. ஒருவனை முழுவதுமாய் தெரிந்து கொள்ளாமல் அவதூறு பரப்பாதே. உன் ஆத்மா அதனால் வேதனைப்படும் காலம் வரும். பழி வாங்குதல் தேவனுக்கு உரியது, அவரிடம் விட்டுவிடு. மன்னிக்கும் மனநிலை உனக்குள் வந்தால் இப்பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய். திராட்சை ரசம் குடித்து வெறி கொள்ளும்போது சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம். எனவே தேவனின் ஆவி உன்னை விட்டு விலகாமல் உன் வழியை காத்துக்கொள். நாம் இச்சைகளுக்கு அடிமையான மனிதர்கள்தானே. இச்சைகளில் சிக்கிடும் உன் தேவனை நினை. உன் பாவ நினைவு ஓடியே போம். திறப்பின் வாசலில் நின்று தேவனிடம் உன் வேண்டுதலை வை. உனக்கான வாழ்வை, வழியை அவர் திறப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.